முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே நின்னுடைய தந்தைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைத்தொழுவேன் நான். ஐபிசி தமிழர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று பங்குனி 13 மார்ச் 27 புதன்கிழமை. இன்றைய 12 ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இந்நாளிலே சமயோசிதமாக செயல்படுவீர்கள். உங்களுடைய சாமர்த்தியத்தை வெளிப்படுத்துவீர்கள். இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்களானது பிறரிடத்திலே பாராட்டுதலை பெறக்கூடியதாக அமையும். வேகமாக செயல்படக்கூடியதை விட விவேகமாக செயல்படும் போது நல்ல பெயர் கிடைக்கும், இன்னும் பெரிய லாபம் முன்னேற்றம் கிடைக்கும் என்பதை இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அதே போல் தந்தைக்கு உதவிகரமாக இருப்பது, பெற்றோர் சொல்படி கேட்டு நடப்பது, அவர்கள் மகிழ்ச்சி அடையும்படியான செயல்களை செய்வது, இதுவெல்லாம் இன்றைக்கு சாத்தியமாகும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணர். ரிஷபராசி என்பர்களே, இந்நாளிலே நீங்கள் உங்களுடைய பணிகளை திட்டமிட வேண்டியது அவசியம். நாளை தொடங்கும் போதே இன்றைக்கு என்னென்ன செயல்களை செய்ய வேண்டும், யாரோடு சேர்ந்து செய்ய வேண்டும், எந்த முக்கிய பொறுப்புகளை நாமே பார்த்து கொள்ள வேண்டும் என்பது போன்ற விஷயங்களை திட்டமிட வேண்டும். அந்த சமயத்திலே திடீரென்று நாம் முடிவு செய்யும்போது தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் ஒவ்வொரு நாளையும் அன்றைய நாளின் தொடக்கத்திலேயே திட்டமிட்டு படிப்பதாக இருந்தாலும் சரி, பணிபுரிவதாக இருந்தாலும் சரி, சுய தொழிலிலே முடிவெடுப்பது, ஒப்பந்தம் போடுவது, இப்படி எதுவாக இருந்தாலும் முன்கூட்டியே திட்டமிடும் போது நமக்கு அனைத்தும் சரியாக வரும். அப்படி இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர். மிதுனராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் கடன் வாங்கியிருந்தால் அதை அடைப்பதற்குண்டான வருமானத்தை எப்படி பெற வேண்டும் என்று சிந்திப்பீர்கள். அதே போல் உடல் உபாதைகள் இருந்தால் அது எதனால் ஏற்பட்டது, அதற்குண்டான தீர்வு என்ன என்று சிந்திப்பீர்கள். பொதுவாக உடல் உபாதை வரும்போது அதற்குண்டான தீர்வை மட்டுமே இக்காலத்திலே பெரும்பாலும் நாம் சிந்திக்கிறோம். அது தவறு. அது எதனால் ஏற்பட்டது என்று தெரியும் போது தான் முழுமையான தீர்வு கிடைக்கும் என்பது வள்ளுவர் வாக்கு. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தன்வந்திரி பகவான். கடகராசி என்பர்களே, பிள்ளைகளை நினைத்து இப்போது நீங்கள் பெருமிதப்படுவீர்கள். அந்த அளவிற்கு பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள், ஒழுக்கமாக இருப்பார்கள். அதே போல் உங்களுக்கும் கூட நல்ல ஒரு மன நிறைவு தரும்படியான காரியங்களை நீங்கள் செய்வீர்கள். எது உங்களுக்கு பிடித்தமானதோ, எது விருப்பமானதோ அதை செய்யக்கூடிய ஒரு மனநிலையிலே நீங்கள் இப்போது இருப்பீர்கள். செலவுகளை செய்வதாக இருந்தாலும் கூட பயனுள்ள செலவுகளை செய்வீர்கள். இன்றைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளானது உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சாதகமாக அமையும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி. சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைகள் அகலும். சுய பரிசோதனை செய்து கொள்வது, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தீய பழக்கங்கள் அல்லது அவசர புத்தி, கோபப்படுவது, உணர்ச்சிவசப்படுவது, இதுதான் உங்களை பலவீனப்படுத்துகிறது என்பதை புரிந்து கொள்வது, அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சிந்திப்பது, இப்படிப்பட்ட விஷயங்கள் சாத்தியமாகும். எவ்வளவு பெரிய செயலுக்கும் தொடக்கம் ஏதாவது ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் இருக்கும். அப்படியாக இது உங்களுக்கு நல்ல விஷயங்களை தொடங்கக்கூடிய நாளாக அமைகின்றது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். கன்னிராசி அன்பர்களே, உடன் பிறந்தவர்களோடு கருத்து வேற்றுமை இருந்தால் இப்போது அது சரியாகும். சண்டை சச்சரவு ஏற்பட்டிருந்தால் அது முடிவுக்கு வரும். அதே போல் அண்டை அயலார், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், உடன் பணியாற்றக்கூடியவர்கள், இவர்களோடு உங்களுக்கு மனக்கசப்பு, விரோதம் ஏற்பட்டிருந்தால் அதுவும் கூட சரியாகும். மனமாற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கின்றது. நாம் மாறினால் எல்லாமே மாறும், எல்லோருமே மாறுவார்கள் என்ற ஒரு மனநிலையில் இப்போது நீங்கள் இருப்பீர்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருப்பதி ஏழுமலையான். துளாராசி என்பர்களே, பண வரவு திருப்திகரமாக இருக்கும். அதே போல் இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு சிறு பிரயாணங்கள் உங்களுக்கு பலனை கொடுக்கும். பிரயாணம் செய்வதிலே
சிறிய பிரயாணங்கள், ஒரு நாளைக்குள்ளாக அருகாமையில் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று வருவது, கொஞ்சம் பெரிய பிரயாணங்கள், சில நாட்கள் சில வாரங்கள் நாம் சென்று வரக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல் நீண்ட காலம் வெளி இடங்களிலே சென்று வசிக்கக்கூடியது. இப்படி அந்த பிரயாணத்திற்கே ஜாதக ரீதியாக நிறைய இடங்கள் இருக்கின்றது. அதில் இன்றைய நாளில் நீங்கள் சிறு சிறு பிரயாணம் செய்யும்போது அது உங்களுக்கு அந்த பிரயாணத்தின் நோக்கத்தை நிறைவேற்றி தரக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கருட ஆழ்வார். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நீங்கள் குடும்ப நபர்களை சரியாக புரிந்து கொள்வீர்கள். அடிக்கடி குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையோடு ஏற்படக்கூடிய பிரச்சனை இதனால் தான் வருகின்றது. இதை சரியாக செய்துவிட்டால் அல்லது இதை மாற்றிக்கொண்டால் இனி பிரச்சனை ஏற்படாது என்ற ஒரு சிறிய விஷயத்தை புரிந்து கொள்ள முடியும். சிறிய விஷயங்களை சரியாக செய்யும்போது பெரிய பிரச்சனைகள் தவிர்க்கப்படும். இப்படியாக இன்றைய நாளிலே உங்களுடைய குறையை, உங்களுடைய தவறை அல்லது எந்த இடத்திலே நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வீர்கள். ஒரு மாற்றம் ஏற்பட போகின்றது. அதன் மூலமாக உங்களுக்கு மனக்கவலை தீரப்போகின்றது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்ப சுவாமி. தனுசு ராசி அன்பர்களே, நல்ல செலவுகளை செய்து மகிழப் போகின்றீர்கள். உதவி என்று பிறர் உங்களிடத்திலே கேட்கும்போது தாராளமாக நீங்கள் எப்போதும் அதை செய்வதற்கு தயாராக இருப்பீர்கள். அப்படியாக இன்றைய நாளிலே பிறருக்கு உதவுவதோ தர்மம் செய்வதோ உங்களுக்கு மன நிறைவை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர். மகர ராசி அன்பர்களே, நல்ல பொருளை ஈட்டுவது, அதை நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்துவது இது சாத்தியமாகும். பிறரை எதிர்பாராமல், பிறருக்காக காத்து கொண்டு இருக்காமல் உங்களுடைய பணிகளை நீங்களாகவே செய்து கொள்வது, சொந்த காலில் நிற்பது, சம்பாதித்து செய்ய வேண்டிய விரும்பக்கூடிய நல்ல செலவுகளை செய்வது, இதுவெல்லாம் இன்றைக்கு சாத்தியமாகும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆதிபராசக்தி. கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளை இன்றைக்கு நீங்கள் சரி செய்ய முயல்வீர்கள். உங்களுக்கு அதிகமான வேலை பளு இருந்தாலோ, பெரிய பொறுப்புகள் உங்கள் மீது சுமத்தப்பட்டிருந்தாலோ அதை கடுமையாக உழைத்து செய்து முடிப்பீர்கள். சாதித்து காட்டக்கூடிய நாள் இது என்றும் கூட கூறலாம். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆண்டாள் தாயார். மீனராசி அன்பர்களே, இந்நாளிலே சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடப்பது, விதிகளை மீறாமல் இருப்பது, இதை நீங்கள் கடைபிடித்தால் போதுமானது. நல்ல ஒரு பலனை உங்களுக்கு இந்த நாள் கொடுக்க போகின்றது. நல்ல பெயர், ஒரு சிலருக்கு எதிர்பாராத பண வரவு, நல்ல செய்தி, கௌரவ பதவி, இப்படிப்பட்ட விஷயங்களும் கூட கிடைக்கக்கூடிய அளவிற்கு சாதகமான அனுகூலமான அமைப்பு இன்றைக்கு இருக்கின்றது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்ம சுவாமி. இந்நாள் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.